ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் சன மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சன மசாலா நம்மளுக்கு நான், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு டேஸ்டியான ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்திருந்தேன். அதை ஓவர் நைட் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ குக்கரில் தட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு 4 விசில் அடிக்க விட்டுருவோம். சுண்டல் நல்லா வெந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பெரிய தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு மீடியம் சைஸில் தக்காளி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் தட்டிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டேன். மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக கசகசா கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பட்டை இலை, ஒரு கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், 3 துண்டு லவங்கப்பட்டை, கொஞ்சமாக கடற்பாசி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் உங்களுக்கு பெருஞ்சீரகம் இல்லை ஜீரகம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் விழுது, அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜாரை அரைச்ச ஜார்லேயே நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம அவிச்சு வச்சுருந்தோம்ல சுண்டல், அதை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா நம்மளுக்கு கொதிக்கட்டும். ஏற்கனவே நம்ம நிறைய வதக்கிட்டதுனால நம்மளுக்கு 10 மினிட்ஸில் நல்லாவே நம்மளுக்கு சன மசாலா ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு கிரேவியாக வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சன மசாலா ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை மறந்துடாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.